கரெக்டாக உண்மையாக இருக்கும். நீங்கள் யார் உங்களை இந்த விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களோ நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் சிவபெருமானுக்கும் உங்களை இந்த விஷயத்துக்கு கொண்டு வந்தவங்களுக்கும் ரொம்ப உண்மையாக இருக்கும். இவங்களை மீறி நீங்கள் வேறு எங்கேயோ நான் போயிட்டு அவங்க கூட இருப்பேன் இவங்க கூட இருப்பேன் எனக்கு அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாரு இவர் பெரிய அடியாக இருக்கார் அவர் அந்த இடத்துல சாமி பக்கத்தில் இருப்பார் அவர் என்ன கூப்பிட்டாரு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன்னா நம்மளாம் போகக்கூடாது. போனால் நீங்கள் செய்கிறது வந்து குரு துரோகம். குரு துரோகம் பண்ணுறவங்க வந்து சாமிக்கு துரோகம் பண்ணுறதை விட 100 மடங்கு பலன் அனுபவிப்பாங்க. அதனால் வந்து யார் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க கூட இருந்து தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும். அவங்க வந்து உங்களை திட்டினாலும் அடித்தாலும் ஓச்சாலுமே அவங்க தவறு பண்ணாலுமே சரி அது வந்து சாமி தான் பார்ப்பாரே தவிர நீங்கள் அவங்களுக்கு போய் இது சொல்கிற அளவில் அவங்க இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வாத்தியமோ ஒரு திருமுறையோ நீங்கள் படிக்கிறதுல போக வேண்டிய விஷயம் கற்றுக்க வேண்டிய விஷயம் முக்கியமானது. குருவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை நீங்கள் எப்பவுமே கொடுத்துக்கணும். குருவே தவறு பண்ணாலும் சரி குரு தவறு பண்ணால் சாமி கொடுப்பாரு. சரியா? நீங்கள் தவறு பண்ணால் குரு பார்ப்பாங்க. அதனால் உங்களுக்கு யார் நீங்கள் கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அவங்க கூட தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிறதுக்கப்புறம் உங்களை 10 இடத்துல கூப்பிடுவாங்க அந்த வாசி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் உங்களுக்கு சொல்லி அவங்களை கேட்காம நீங்கள் எந்த விஷயத்துலேயே பண்ண முடியும். ஒரு திருக்கூட்டத்தை அமைக்கிறது வந்து சாதாரண பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்தை வந்து சாமி நீங்கள் எல்லாருமே அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அதன்படி நடக்கும். நீங்கள் இந்த பிள்ளைங்க வந்து நாங்கள் பொன்னாட்டி வந்து அவங்க கொஞ்சம் வரல பண்ணல. அதான் யார் வந்து கற்றுக்க முடியும்னு சொல்லி சாமி தான் முடிவு பண்ணோம். சரியா? நான் ஒரு 50 பேர் 100 பேர்லாம் வருவாங்க உட்காந்துருப்பாங்க. அடுத்த கிளாஸுக்கு போகும் பார்த்தா 15 பேர் தான் இருப்பாங்க. அந்த 15 பேர் தான் சாமி பாக்கியம் கொடுத்துருக்காரு. நம்ம அந்த 100 பேருமே கற்றுப்பாங்கன்னா அது முடியாது. அன்றைக்கி வந்ததை விட இன்றைக்கி கூட்டம் அதிகமாக வந்துருக்கோம். அப்புறம் புதுசாக வந்துருக்காங்க. இவங்கள எத்தனை பேர் வந்து சாமி செலக்ட் பண்ணி எடுத்து போடுவாருன்றது தெரியாது. சரிங்களா? அதுதான் விஷயம். சரி, இப்போ நீங்கள் சங்கநாதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரம்மத்தாளம் கற்றுக்கணும். ஏற்கனவே பிரம்மத்தாளம் கற்றுக்கிட்டவங்க உடல் கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க ஐயா. நீங்கள் அப்புறம் உடல் நீங்கள் ஒரு 4 பேர் இருந்தீங்களா? ஐயா இருக்காங்க. ஓகே. இன்னைக்கு அதே இன்னைக்கு வாசிட்டு அடுத்த கிளாஸில் வந்து நீங்கள் வாசி ஆரம்பிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தனியாக சரியா? அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் செயல்படணும். ஏன்னா உங்களுடைய செயல்பாடு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் அப்படியே நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தயாராக இருக்கணும். எடுத்து தான் வந்துடும். அது அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு நீங்கள் ஏதாவது சாமி வர சங்கநாதம் பண்ணவங்க கற்றுக்கிட்டீங்கன்னு எல்லாருமே ரொம்ப எக்காலம் கற்றுக்கிட்டவங்க யாருப்பா? எக்காலம் 3 பேர் வரலையா? சரி, புதுசாக யார் வந்துருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். கம்பத்துரையந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கடுகுன்றின் செல்வா போற்றி கனகத்திரளே போற்றி அருள்தரும் பர்வதவர்த்தினுடனுரை ராமலிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் அருள் தரும் தொன்மையிலை வாயிலார் நாயனார் திருவடிகள் முத்தி மாநகர உடையோர் போற்றி. அந்தந்த இடத்துல இருக்கும்போது அந்தந்த சுவாமிக்கு வந்து அந்த மகுடம் சொல்லி பண்ணணும். இப்போ நம்ம வந்து இங்கே ஒற்றியூரில் இருக்கிறதுனால ஒற்றியூர் நாங்கள் தொன்மையிலே வாயிலாக சொன்னாங்க ஒரு மடம் வச்சுருக்கிறோம். தொன்மையிலே வாயிலாக நாங்கள் திருமணம் சொல்லிட்டு அதனால் அவரை வச்சு நம்ம சொல்லுவோம். எங்களுக்கு அங்கே இருக்கிற சுவாமி வந்து ராமலிங்கேஸ்வரர் பர்வதவர்த்தினுடைய ராமலிங்கேஸ்வரர். நாங்கள் அந்த மகுடத்தை அதே ஒரு இடத்துல ஒரு மகுடம் இருக்கும். அந்த மகுடத்தை அப்போ நீங்கள் அடுத்த கிளாஸ் போயிருந்தாங்க. பிரம்மத்தால் இன்ட்ரெஸ்டா? ஓகேவா? அப்போ ஏன்னா நீங்கள் சங்க வாசிக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அன்றைக்கி இருந்தீங்க இன்னும் வரல. நீங்கள் தாளம் பண்ணுங்க. நீங்கள் வாசிக்கிறீங்க. அது என்னன்னா இப்போ வீட்டை சங்கிருங்க கோயிலுக்கு வரீங்களா வாங்க போகிறீங்களா கோயிலுக்கு வரீங்களா கோயிலுக்கு வாங்க இருந்தால் வாங்கிடுங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சாமியோட பொருள் தானே கொஞ்சம் வாங்கி அந்த வாசிக்க கற்றுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த ட்ரைனிங் வந்து நான் அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் சங்கம் நல்லா வாசி. இதுதான் இது வந்து இதுக்காக நம்ம உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது கஷ்டமாக இந்த கிளாஸ் வந்து போக முடியாது மாதிரி. சரிங்க. சரி. நான் என்ன சொன்னேன்? அப்படியே
Sharan. சொல்லுங்க. Pam 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 pam. சரியா? பாத்துக்கோங்க, அதான் வாசிக்கணும். நான் சொல்ற மட்டும் ரெண்டு வாட்டி
அதுக்கு அடுத்தாட்டி போறீங்களா? 2 வாட்டி ஒரே இது போறீங்க. அதுக்கு அடுத்தது அப்படிதானே போடுறீங்க. சொல்லலாமா இப்போ? ரெடியா? வச்சுக்கோங்க. எல்லாரும் ஒரே மாதிரி அவசியம். ஒரு ஜூட்டு போட்டா எல்லாரும் ஒரே மாதிரி தான். சரியா? சரியா? போடுறீங்களா? அதை முடிக்கிறது இதை முடிக்கணும். அது முடிக்கும் போது அந்த பீட் வந்து கிளியரா இருக்கும். முடிக்கிறீங்க. சரியா? அந்த லாஸ்ட் இது முடிக்கிறத மூச்சு வாங்கணும் அப்படி போடணும். சரியா? அதோட காற்று தான் வரும். அப்படின்ட்டு வாங்க. விஷயம் புரியுதா? எவ்வளோ நேரம் கற்றுக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி கற்றுக்கிறோன்றது தான் முக்கியம். கற்றுக்கிறோம்.
மகந்தனை நாட கொழுந்தினை ஒன்றியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அதேதான் முருகப்பெருமான் சொல்லி இந்த கையை நல்லா பார்த்துக்கோங்க. அப்படிலாம் அடிக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அப்போ இந்த கைக்கு என்ன வேலை இருக்குது? சரி, முருகப்பெருமான் துதி நல்லா இது வச்சு முருகப்பெருமான் துதி. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் தோன்றும் நெஞ்சில் திருகாலும் தோன்றும் முருகா என்றே ஒருவான். அந்த வீட்டு முடியும் போது உங்களுக்கு